ஒரு முறை ஒரு முனிவர் அல்லது சாமியார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு கிராமத்திற்கு வந்தார். மிக அமைதியாக இருந்தார். துக்கம் என்பதே அவர் மனதில் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. அப்படி ஒரு அமைதி, முகத்திலே சாந்தி அப்படி தெரிந்தது. அந்த அமைதியான அந்த முனிவரை பார்த்தவுடன் எல்லாருக்கும் ஆச்சரியம். பெரிதாக வயதும் ஒன்று ஆகவில்லை. ஆகவே அவர் எப்படி அமைதியாக இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்கே உள்ள ஒரு மனிதர் நிம்மதி இழந்து அமைதி இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பஸ்தர். அவர் இந்த சாமியார் மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார், அதனுடைய ரகசியம் என்ன, அதை கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று அந்த சாமியாரை சந்தித்தார். சாமி, நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாகவும் சாந்தம் நிறைந்த முகத்துடனும் எந்த சலனமும் இன்றி இருக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். உடனே, மகனே, எதற்காக நீ இதை கேட்கின்றாயினால், இல்லை, நான் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம போலனே வச்சுக்காங்களேன், ஒரு நிமிடம் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, அமைதியாக இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு சலனமான மனசுடன் அமைதியின்றி துக்கத்தோடே அலைந்து கொண்டு இருக்கின்றேன். உங்களைப் போன்று முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அமைதியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சரி, அதற்கு நான் ஒரு மருந்து தருகின்றேன். 15 நாட்கள் நான் இந்த ஊரிலே தங்கியிருக்கின்றேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்றால், இந்த 15 நாள் கழித்து தான் உனக்கு மருந்து கொடுக்க வேண்டும், அதற்குண்டான அந்த தத்துவத்தை சொல்ல வேண்டும். ஆனால் என்ன ஒரு துக்ககரமான நிகழ்வாகிவிட்டது, நீ 14 நாள் கழித்து நீ இறந்து விடுவாய் என்று சொன்னார். அவ்வளவுதான். வந்தவர் அதிர்ச்சியடைந்து என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்று தெரியாமல் அவரிடம் பதில் கூட சொல்லாமல் கிளம்பி விட்டார். மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேரெங்கே, பெரிய தனமெங்கே, ஊரெங்கே, உறவெங்கே, நீ எரிந்து விட்ட சாம்பல். போய் அப்படியே துக்கமாக வீட்டில் போய் இருந்தார். யாரிடமும் பேசுவது இல்லை, எதை பற்றியுமே யோசிப்பதில்லை. மனைவியிடம் சென்றார். நான் உன்னை அவமதித்திருந்தால், உன்னை அடித்திருந்தால், உன்னை துக்கப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு என்றார். ஏன், உங்களுக்கு என்னாச்சு, நேற்று வரைக்கும் நல்லாத்தானே இருந்தீங்க என்று மனைவி சொல்ல, இல்லை, இன்னும் 14 நாட்களில் நான் உயிரை விட்டு விடுவேன், எனக்கு மரணம் வந்துவிடும் என்று சொல்லி எதுவும் பேசாமல் அப்படியே சென்றார். ஒவ்வொரு நண்பராக பார்த்தார், ஒவ்வொரு உறவினராக பார்த்தார்கள். தான் அவர்களுக்கு செய்த துன்பம் கொடுமை எல்லாம் ஒரு மனதிலே ஓடியது. ஒவ்வொருவிடமாக சென்று என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு நான் தவறு செய்து விட்டேன், நான் உங்களுக்கு கொடுத்த துன்பத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார். எல்லாரும் ஆச்சரியத்துடன், என்னையாச்சு உனக்கு, நல்லாத்தானே இருந்த என்று கேட்டார்கள். இல்லை, இன்னும் 14 நாட்களில் நான் இறக்கப் போகின்றேன் என்றார். நாட்கள் ஓடியது. அவர் மனதில் எதையுமே யோசிக்கவில்லை. மரணம் தவிர அவர் எதற்கும் அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படியே நாட்கள் ஓடியது. 14ஆம் நாள் வந்தது. காலையிலே எழுந்தார். என்றும் ஓடவில்லை, குளிக்கவில்லை, ஏன்னா இறக்க போகிற மனுஷனுக்கு என்ன தோணும், இன்று இறந்து விடமே என்றார். சாயங்காலமானது, இறக்கவில்லை. இரவு வந்தது. என்னடா பண்ணுவது என்று படுத்திருந்தார். இன்றைக்கு மரணம் வந்து விடுமே என்று நினைத்து அந்த மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அவருக்கு தூக்கம் வரவில்லை. அதிகாலை மணி 6 ஆனது. ஒன்றும் ஆகவில்லை. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா 14 நாட்கள் கழித்து அந்த முனிவர் நம்மை இறந்து விடுவார் என்று சொன்னாரே, இறந்து விடுவேன் என்று சொன்னாரே, ஆனால் ஒன்றும் ஆகவில்லை என்று ஆச்சரியம். உடனே எதுவும் செய்யாமல் நேர முனிவரிடம் ஓடினார். இவரை பார்த்தவுடன் சிரித்தார் முனிவர். என்ன என்றார். சுவாமி, நீங்கள் சொன்னது போல் 14 நாட்கள் முடிந்து விட்டது, எனக்கு மரணம் வரவில்லை, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். முனிவர் அமைதியாக, சரி, இந்த 14 நாட்கள் கழித்து உனக்கு மரணம் வந்துவிடும் என்று சொன்னேன், நீ அப்போதே பதில் சொல்லாமல் ஓடிவிட்டாய். ஆனால் இந்த 14 நாட்கள் நீ என்ன செய்தாய், அதை மட்டும் என்னிடம் சொல்லு என்றார். என்ன சாமி செய்வது, மரணம் வருகின்ற ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், நான் யாரிடமும் பேசவில்லை, என்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு மட்டும் கேட்டேன், என் மனைவியோட மன்னிப்பு கேட்டேன், குழந்தைகளை நான் அடித்ததற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன், மற்ற நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடையும்
நான் செய்த தவறுக்கோ தீங்கிழைத்ததற்கோ என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னேன். மற்றபடி நான் எதுவுமே பேசவில்லை, எதை பற்றியுமே நினைக்கவில்லை. சொந்தம் சுற்றம் எல்லாம் மறந்துவிட்டேன், பொன் பொருள் அனைத்தையும் மறந்துவிட்டேன், வேறு எதையும் நினைக்கவில்லை என்று சொன்னார். உடனே, மகனே, இதைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை பற்றி நினைத்தால் எந்த துன்பமும் வராது. உனக்கு மரணமெல்லாம் நீ வராது, நீ நீண்ட காலம் உயிருடன் இருப்பாய். ஆனால் மன அமைதி வேண்டுமென்றால் மரணத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நிமிடத்தில் மரணம் வருமோ, எந்த நிமிடத்தில் காலன் வந்து நம்மை காலை வாரி விடுவானோ என்ற ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டிருந்தால் நாம் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், யாருக்கும் தவறிழைக்க மாட்டோம். நமது மனதும் அமைதி பெறும். அங்கே அமைதி பெற்றால் அங்கே நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் என்று சொன்னார். நன்றி சுவாமி என்று சொல்லி அந்த மனிதர் அதற்கு பிறகு மன நிம்மதியுடன் வாழ்ந்தார் என்பதுதான் இதனுடைய இது.